சொல்றேன். ஒரு ஆளை மட்டும் ஆன்மீகத்தில் விட்டாரு, ஒரு ஆளு வெளியே நீக்கிட்டாரு. அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற ஆள் வந்து போகணும்னு நினைக்கும் போது அந்த வெளியே இருக்கிற ஆள் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற ஆள் எடுத்துட்டு அப்ப அது அப்படியே தான் உதறிட்டு போயிடுது. இல்லம்மா இல்ல, இதுல ஒரு விஷயம் போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க. நீ இத்தனை பம்பளிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி போய் பயந்து தான் காரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல நீ அதெல்லாம் நீ சொன்னாதீங்க. இல்ல ஒண்ணு இல்லம்மா, நீ சொல்ற வச்சுக்க. இப்போ உன் புருஷனை பார்த்து நீ பயப்படுற மாதிரி இருக்கிற உன்னோட மனநில. ஆனா உங்க புருஷன் ஐயோ பொண்டாட்டி என்ன சொன்னா அவன் பயந்து தாங்கிறான். ஏன்னாப்பா ஏன்னா ஒண்ணு இல்ல, நல்லா யோசிச்சு பாரு சாமி. எதனா ஒரு ஆம்பளை ஒண்ணு பொண்டாட்டி தெரியும் என்ன சயின்ஸ் ஏன்னா ஒண்ணு காட்டு போல சொல்லணும் ஏன்னா கேளுங்க. அதுதான்மா. ஆனா வந்தது இப்போ ஒரு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இங்க வரேன்னு சொல்லல, வேற ஒரு இதை சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, ஒரு மாசம் இதே பொய் சொல்லி ஆனா எங்க போன என்ன திருப்பி கேள்வி யாரும் சொன்னா மாட்டிக்குவேன். ஆனா சொல்றது இல்ல. ஆனா காரி முடிஞ்சு போயிதா. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு லேடிமா இது இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி நான் நிகழ்ச்சியை சொல்றேன். உங்க மாம்பழ உங்க மாதிரி ஒரு சைடு வந்து போயின்னு இருந்தாங்க. புருஷனுக்கு ஆவாத ஒரு ஆளை கூட்டு காட்டிட்டு போகுது. கேட்டாக்க கோயில் ஏதோ சொல்லிட்டு வந்துச்சு. புருஷனுக்கு ஆவாத ஆளுன்னு தெரிஞ்சு இந்த பொம்பளை எப்படி தகுதியுமா கூட்டு காட்டு போகும் சொல்லுங்க. தெரிஞ்சா புருஷன் வெட்டி போட்டுவானு அந்த பொண்ணே சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆக மொத்தம் போய் சொல்லி தானே வாழ்றாங்க. ஆனா புருஷனை எதிர்த்து வேலை செய்யறது ஒரு பொம்பளை தான். ஆனா புருஷன் கண்டிப்பா பொண்டாட்டி கண்டுபிடிச்சாலே எந்த செயல் செஞ்சாலும் புருஷன் பண்ற செயல் பொண்டாட்டி ஈஸியா கண்டுபிடிச்சா இன்னைக்கெல்லாம் நாளைக்கு